ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோ உன்சலரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 11வது வாரத்தோட 4வது நாள் இரவு வேலை ஓட் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த லைவை பார்த்துட்டு ஓட்டிங்கை போட மறந்துட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் ஓட்டு பார்த்தீங்கன்னா தெறிக்க விட்டுருக்கு ஒரு சில பேருக்கு. பார்வதிக்கு செம்மையாக அடி வாங்கியிருக்கு. சரி, அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. உங்களோட தயவு இல்லாமல் என்னால் இந்த வண்டியை ஓட்ட முடியாது. ரைட், அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பராக இந்த ரவுண்டு 2 பயங்கர மாதம் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விக்ரம் டீம் 2 மணி நேரம் 38 நிமிஷம். நம்ம பார்வதி அண்ட் கமருதீன் டீம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் டைமிங் சொல்லப்படலை. பட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 20 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும், அது மேக்ஸிமம். அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் கண்டிப்பாக இந்த ரவுண்ட் 2 வின் பண்ணுறாங்கன்றதுல ஆணித்தனமாக நம்பலாம். ஏன்னா இன்னுமே அவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ செகண்டாக தேர்டான்றதுக்கு தான் போட்டி நடக்குது, சரிங்களா? ஸோ அதன்படி பார்க்கும்போது விஜய் பார்வதி அண்ட் கமருதி அண்ட் அரோரா கனி இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்கன்ற தகவல் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் யார் வெளியேற வேண்டும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ டாஸ்கில் எந்த ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,33,069 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.85. பா, தாறு மாதிரி ஓட்டுங்க, உண்மையிலேயே சரியான ஓட்டு. நான் திவ்யாவை பற்றி ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போ இந்த டாஸ்க் இப்போ லாஸ்ட்டில் நடந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த டீமில் உண்மையிலேயே திவ்யாவுக்கு பதிலும் நம்ம அமித்துக்கு பதிலும் சாண்ட்ராவும் வினோத்தும் உள்ளே போயிருந்தாங்கன்னா மேபி தேர் இஸ் அ சான்ஸ் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகிறது ஈஸியாக வினோத்து தான், சாண்ட்ரா சுத்தம். அதே இவங்க 2 பேரும் இருந்தால் மேபி கண்டுபிடிச்சிருக்கலாமோன்ற ஒரு டவுட் இருந்துச்சு. அதே மாதிரி உள்ள டான்ஸ் ஆடுற திவ்யா பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுக்குறாங்க க்ளூ. உண்மையிலே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எங்கே இருக்கவங்க தான் கரெக்டாக கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டுலேருந்து கொக்கரக்கோ கோழி கொக்கரக்கோ அது சாங்காக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா நம்ம இவர் ரஜினிகாந்த் சாரோட பாட்டு செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே அந்த மஞ்சள் இது கன்னித்தீவு போனாக்கு சூப்பராக பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் இந்த டீம் தான் ரொம்ப சொதப்புறாங்க. ஆனால் உண்மையிலே திவ்யா கான்செப்ட் சொல்லி தான் ஆகணும், சூப்பராக பண்ணாங்க. 2வது பேஸ் பார்த்தீங்கன்னா கமருதன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 79,139 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.4. ஸோ கமருதீன் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி கொடுத்தாரு. அவரும் விஜய் பார்வதி தான் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த போட்டியை செம்மையாக வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லவ் அந்த ஒரு ஆங்கிள் 2 பேருக்கு ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆச்சு. யார் கண்டுபிடிச்சா இல்லையா கடைசியில் சண்டே ஆகி நீ என்ன பெரிய ஐஸ்வர்யா ராய் நினப்பு உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி, ஏன்னா அவருக்கு ஒரு மைண்டு உள்ள ஒரு விஷயத்தை இவங்க தவறுதலாக வாய்த்து அவர் சொல்லிட்டாங்க. என்னென்னா அவன் காதல் வலையில் நான் விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதை, ஓ அப்போ நான் காதல் வலையை விரிச்சதுனால தான் நீ விழுந்த, இல்லைன்னா நீ விழுந்திருக்க மாட்டேன், அப்போ ஏன் மேலே திருப்பியா, நீ தானே என்ன ஃபஸ்ட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பண்ணேன், ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னேன், இப்போ நான் கடைசியில் இப்படி பண்ணுறேன், உங்கள் என் கிட்ட காமிக்காத, இந்த மாதிரி நீ பண்ணனா அப்புறம் ஜென்மத்துக்கும் மூஞ்சில் முழிக்க மாட்டேன், நீ பார்க்கவே முடியாது அப்படிலாம் சொல்லி கத்திட்டு போயிட்டாரு. பட் இப்போ கொஞ்சம் ஜாலியாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப கோவப்பட்டாப்புல, அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா டக்குன்னு அப்படி சொன்னால் இப்போ ஃப்ரீ டாஸ்க் வேறு வருது, அவங்க முன்னாடி மூஞ்சை காட்ட முடியுமா? அவங்க பாட்டு ஏன்பா உன் காதல் வரல என் பொண்ணை விழா வச்சுட்டு கேட்டாங்க, எங்கே போய் மூஞ்சி வச்சுப்பார், புரியுதுங்களா? 3வது பேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 69,230 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.85. அரோராவுக்கு அடுத்தபடியாக இருக்கிற விஜய் பார்வதிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ஓட்டு டிஃப்ரென்ஸ், சாரி 1500 ஓட் டிஃப்ரென்ஸ். அது எப்படி? நிறைய பேர் கேட்குற கேள்வி, அரோராக்கு எப்படி இவ்வளோ ஓட்ஸ் வருது? பர்ஃபார்மன்ஸும் பெருசாக இல்லை, எப்படா அந்த பொண்ணு வெளியே போகுன்னு நினைக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாயிண்டோட பேசுகிறாங்க பற்றி அதோட ஒரு பர்ஃபார்மன்ஸும் கிடையாது ஹெவியாக. நேற்று விக்ரம் கூட ஒரு டான்ஸ் ஆனாங்க, மற்றபடி என்ன பண்ணாங்க யாருக்குமே பதில் இல்லை. ஆனால் ஓட்டு மட்டும் தாறுமாறாக வந்துட்டுருக்கு. எப்படி? நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். 4வது பேஸ் நம்மளுடைய விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 67,940 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.64. கண்டிப்பாக விஜய் பார்வதி தரமான ஒரு சம்பவத்தை பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன ஒரே ஒரு கருத்து தான், சூப்பரான ஒரு கருத்து. சீசன் 9 பொறிக்கப்பட்ட ஒரு நேம் விஜய் பார்வதி. ஹேட்டர்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஈவனாக அடித்து தூக்குது. இப்போ ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ்னு ஒரு பக்கம் இருப்பாங்க, ஹேட்டர்ஸ் கம்மியாக இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு ஹேட்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்க, ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருப்பாங்க. பட் பார்வதிக்கு தான் ஹேட்டர்ஸ் ஒரு பக்கம் அடித்து தூக்குது, ஃபாலோவர்ஸும் அடித்து தூக்குது. ஏன்னா அவங்க உண்மையாக இருந்திருக்காங்க, நெகட்டிவோ பாசிட்டிவ். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த லவ் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி வெளியேற போகிற 3 நாள் வாட்டி சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃப்ரீ டாஸ்க்கு பயம், ஏன்னா பயம் அவங்க அம்மா அப்பா உள்ளே அடித்து நோத்துறாங்கன்னா என்ன பண்ணுறது பாவம் அந்த பிள்ளை. அதனால் இவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பட் நடுவில் கொஞ்சம் வாயை விட்டதுனால அவர் பூச்சி சம்பத்துட்டு திட்டார்.
ஆனால் இப்போ பண்ணுறாங்க பாருங்க அட்டோழியம், அவங்கள பாட்டை வந்து கண்டுபிடிக்க முடியாமல் அநியாயம் பண்ணுறாங்க. அதுதான் பார்வதி. சரி, அடுத்தது 5வது பேஸ் பார்த்தா சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தா 58,718 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.2. இப்போது டாஸ்க் நடந்துட்டுருக்கு. சபரி வந்துட்டு விக்ரம் டீம் தான், சரிங்களா? விக்ரம் டீமுக்கும் இப்போது லாஸ்ட்டாக அமித் டீமுக்கு தான் போட்டி. இவங்க விக்ரம் டீமோட அதிகமான டைம் எடுக்கணும். அப்படின்னு இருக்கும்போது இவங்க வந்துட்டு எல்லாருமே வந்து அங்கே வந்து கலாய்க்கிற மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி சபரியும் பண்ணணும். ஆனால் சபரி என்ன பண்ணுறாரு, சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு. ஏன்? அதே இது விஜய் பார்வதிக்கு பண்ணும்போது அங்கே டிஸ்ட்ராக்ட் பண்ணார். ஏன்? புரியுதுங்களா? இங்கே சபரியோட விஷயங்கள் இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயங்கள். ஒரு மொழி ஈடுபாடு காமிக்கிறோம். எப்பயுமே பாருங்களேன், டாஸ்கில் ஈடுபாடு காட்டுறதை விட அடுத்தவங்க கிட்ட வந்துட்டு ஒரு அனுதாபத்தை சம்பாதிக்கிறதா தான் இருக்கார் இந்த சபரி. இதுக்கு முன்னாடி அந்த நகை திருடுற டாக்ஸ்லையும் பாருங்கள், எல்லாருமே வந்து நகை திருடுறது எப்படின்னு யோசிச்சாங்க. இவர் ஆப்போசிட் டீமை எப்படி கவுக்கலாம், எவ்வளோ நட்பாக வச்சுக்கலாம், இப்படி யோசிக்கிறார். அப்புறம் எப்படி வந்து சபரியால் வெளியே சூப்பராக வர முடியும்? அடுத்தது 6வது பேசுனா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 51,164 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.02. சாண்ட்ரா எப்படியாவது கனியோட முகத்திலே கிழிச்சிடணும், கனியோட கேம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் கொஞ்சம் அதிகப்படியாக வெளியே போகிறாங்களோ அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி எமோஷனலாக நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அன்யூஷுவலுக்கு மீறின மாதிரி தான் இருக்குது. அதேமாதிரி இந்த இதில் அழகாக சாண்ட்ரா வந்து உள்ளே போய் டான்ஸ் பண்ணியிருக்கலாம். அழகாக டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு பரதநாட்டியம் தெரியும். பரதநாட்டியத்தில் நிறைய நயனங்கள் அந்த இதெல்லாம் காமிப்பாங்க. எல்லாத்துக்குமே ஒரு அப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ அமித்தை வெளியில் உட்கார வச்சு இவங்க கூட உள்ள போய் டான்ஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை திவ்யாவை இவங்க கூட டான்ஸ் பண்ணியிருக்கலாம். ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு இங்கே உட்காந்து பாட்டையும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, எனக்கு தெரியாதுன்றாங்க, டான்ஸாக ஆட போல. அப்புறம் எதுக்கு? இதுதான் தப்பான ஒரு இதை பண்ணிட்டாங்க. அடுத்தது 7வது பேஸ் தான் அமித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தா 39,496 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 6.19. நல்லது செஞ்சாரோ கெட்டது செஞ்சாரோ, ஆனால் இவரால் வந்துட்டு கமருதனுக்கும் விஜய் பார்வதிக்கும் சண்டை வந்துருச்சு. தேவையில்லாதது அங்கே வந்து அந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருக்க வேண்டாம். அதே மாதிரி அங்கேருந்து வந்தவர் திரும்ப வந்து கமருதன்கிட்ட அந்த பொண்ணு அந்த மாதிரி கிடையாதுன்றத ஒரு கொஞ்சம் மானித்தனமாக சொல்லியிருக்கலாம். பட் அவள் வந்து என்னை வந்து தப்பாக நினைக்கிறா அப்படி அதை மட்டுமே சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவருக்கு டான்ஸ் ஆட தெரியாது, அது அங்கே தெரிஞ்சு போச்சு. அப்போ இவர் இங்கே உட்காந்துருக்கலாம், டான்ஸ் ஆட தெரிஞ்சவங்களும் உள்ள அமைச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் ட்ரிகரும் ஆக மாட்டார். ஏன் உள்ளே போனார்? இவராக உள்ளே போனாரா இல்லை இவரை வந்து உள்ளே அனுப்பிச்சாங்களான்னு தெரியல. ஆக மொத்தம் தப்பான ஒரு டிசிஷன். அடுத்து 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அடுத்து நான் 39,432 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 6.18. கனி சரியான ஃபார்மில் இருக்காங்க, வச்சு செய்ன்னு செய்கிறாங்க. இருந்தாலும் வந்துட்டு இப்போ வந்து இப்போ இதுக்கப்புறம் தான் வந்து சண்டை வரும் போல இருக்குது. நம்ம கனிக்கும் சாண்ட்ராக்கும் அந்த ப்ரொமோவில் பார்த்த விஷயங்கள் இனிமேல் தான் வரும் போல இருக்குது. ஸோ காலையிலேயே முடிவு பண்ணிட்டாங்க இவங்களை தூக்கி ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் போடணுன்னு. பார்க்கலாம். 9வது பேஸ் பார்த்தா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 38,890 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 6.09. ஸோ சுபிக்ஷாக்கு பாவம் இன்றைக்கி வந்து ரொம்ப பேட் டே. ஏன்னா இவங்க வந்து அழுகிறன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்க நம்ம விக்ரம் போய் அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்ல அது கொஞ்ச நேரம் டைம் எடுக்க பிக் பாஸ் வந்துட்டு அங்கே அலர்ட் மாதிரி கொடுத்து எச்சரிக்கை மாதிரி கொடுத்து ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் வெளியே வந்து பேசுங்கன்னு சொல்லி பாவம் ரொம்ப வருத்தப்பட்டு மூச்சு வாங்கி ஹாஸ்பிட்டல் போய்ட்டு திரும்ப வந்தாங்க. கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. 10வது பிளேஸ் பார்த்தா எஃப்ஜே இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தா 38,151 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 5.98. ஸோ எஃப்ஜே எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து டட்டா பாய்பா சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காப்புல. நடக்குமா நடக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. 11வது பிளேஸ் பார்த்தா ஆதிரை இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 23,013 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.6. ஆதிரை கண்டிப்பாக போகிறாங்க. ஆதிரை போனாங்க, வெளியே வரும்போது எஃப்ஜேவோட வந்தாங்கன்ற மாதிரி ஒரு வரலாறு நடக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, உங்களால் மொத்தமாக அவங்களோட ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6,38,242 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.